ஃபிசிக்கல் ஸ்ட்ரகிள்ஸ்னா வந்து நிறைய இருக்கு. இப்போ வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப ஹார்டா இருக்கும். ஸோ வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லா டைமும் வந்து நமக்கு ஆடியோ சிஸ்டம் வந்து 100% வந்து ஃபுல்ஃபில்லா இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. சில டைம் வந்து ஆடியோ ரொம்ப வைக்காம கூட இருப்பாங்க. அந்த டைம்ல ரொம்ப நம்ம அழுத்தமா வாசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அந்த மாதிரி டைம்லலாம் ரொம்ப இந்த கை வலிக்கும், இந்த கையும் வலிக்கும். அதே மாதிரி நம்ம இப்போ நார்மலா வாசிக்கிற கான்சர்ட்டுக்கு ஒரு கான்சர்ட்ல ரொம்ப நேரம் இப்போ 3 ஹார்ஸ் டியூரேஷன்னா நம்ம எக்ஸ்ட்ராவா சில டைம் வாசிச்சோம்னாலும் அந்த கை வந்து கூடலாம் கழட்டினதுக்கு அப்புறமா இந்த இடமே ஒரு மாதிரி நீ மடக்க முடியாத அளவுக்கு அந்த மாதிரி பெயின்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ வந்து இவ்வளோ இயர்ஸா வந்து நான் தவளை கீழே வச்சு வாசிச்சுட்டு இருந்தேன். அப்போ கீழே வச்சு வாசிக்கும் போது எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஏன்னா எனக்கு வந்து மடியில் வைக்கிற அளவுக்கு வெயிட் தாங்காத அளவுக்கு நான் வந்து கீழே வச்சு வாசிச்சுட்டு இருந்தேன். இப்போ ஒரு 2 இயர்ஸாக தான் வந்து நான் தவில மேலே வச்சு வாசிக்க ஆரம்பித்தேன். அது எதனாலன்னா என்னோட குருநாதர் கலைமாமணி கோவிலூர் கேஜி கல்யாண சுந்தரம் தாத்தா. நான் தாத்தாட்ட கிளாஸ் போனதுலேருந்தே அவங்க எப்போ பார்த்தாலும் சொல்கிறது, மடியில் வச்சு தவில வாசி, அப்போ தான் உனக்கு அந்த பிடித்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் நான் வந்து அவங்க சொல்கிறாங்கன்றதுனால கிளாஸில் மட்டும் அந்த மாதிரி வாசிச்சுட்டு வெளில கச்சேரியில் வாசித்தா ப்ரோக்ராமில் வாசித்தா கீழே வச்சு வாசிச்சு தான் பழக்கம். ஸோ அந்த மாதிரியே இருக்கவும் நான் ஒரு 2 வருஷம் முன்னாடி இன்னும் நல்லா வாசிக்கணும், சரி என்னன்னாலும் பரவாயில்ல மடியில் வச்சு வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மடியில் வச்சு வாசிக்க ஆரம்பிச்சேன். அதுலேருந்து இப்போ வரைக்கும் மடியில் தான் வச்சு வாசிக்கிறேன். மடியில் வச்சு வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அம்மா இன்னும் கால் வலிக்குது. அதாவது ஒரு கீர்த்தனைக்கு தான் காலில் வைக்க முடியுது, அதுக்கப்புறமா எடுத்துட்டு தான் திரும்ப வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபிசிக் ப்ராப்ளம்லாம் இருக்கும்.